மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் உயிரிழப்பு குறித்து நீதி விசாரணை நடத்த தேர்தல் தேவையில்லை என டிடிவி தினகரன் கருத்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவருடன் நமது செய்தியாளர் ஆனந்த் நிகழ்த்திய நேர்காணலை இப்போது பார்க்கலாம். திமுக சேர்ந்த சொல்றாங்க ஆட்சி மாற்றம் விரைவில் வரும், எங்களுக்கு வாக்களிங்க அப்படின்னு கேக்குறாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? அவங்க எந்த ஆட்சி மாற்றம் காரக்குடி ஆட்சி மாற்றம் சொல்றாங்களா, என்ன சொல்றாங்கன்னு தெரியல. இன்னும் 4 ஆண்டுகள் அம்மா அவர்களின் ஆட்சி தொடரும். அது மாத்திரமல்ல, 2021 மீண்டும் எங்களது ஆட்சி தான் இங்க அமையும். பன்னீர்செல்வம் தரப்புல இருந்து என்ன கோரிக்கை வைக்கிறான்னு உங்களுக்கு தெரியும், வாக்காளர் மத்தியில் என்னென்ன விஷயங்களை முன்வைக்கிறான்னு உங்களுக்கு தெரியும். அதை முறியடிக்கிறதுக்கு நீங்க என்ன மாதிரியான யுக்தியில கையாண்டிருக்கீங்க? நகர் தொகுதி மக்களே முறியடித்து விடுவார்கள். அவர்களுடைய பொய் பிரச்சாரங்களை நிச்சயம் நம்ப மாட்டார்கள். அவரும் ஸ்டாலினும் சேர்ந்து செய்கின்ற சதி திட்டங்களை ஆர்கே நகர் தொகுதி மக்கள் நன்றாக உணர்ந்திருக்கிறார்கள். நிச்சயம் தொப்பி சின்னத்திலே வாக்களித்து எங்களை அதிக வாக்கு வித்தியாசத்தை வெற்றி பெற செய்வதன் மூலம் மீண்டும் இரட்டை இலை சின்னத்தை மீட்டு தருவதாக எங்களுக்கு உறுதி அளித்திருக்கிறார். திரும்பி என்ன சொல்றாங்க அப்படின்னா, பன்னீர்செல்வம் தரப்பும் சரி திமுகவும் சரி 2 அணியுமே சரி நீதி விசாரணை வைக்கப்படும் அப்படிங்கிறாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? நீதி விசாரணைக்காக தேர்தல் தேவையில்லை. நீதி விசாரணை மத்திய அரசாங்கத்திடம் கேட்டு சிபிஐ என்கொயரியோ இல்லை எந்த ஒரு என்கொயரியும் வைக்கட்டும், அது தவறில்லை. ஆனால் அதில் முதலாக விசாரிக்கப்பட போகிறவர் திரு பன்னீர்செல்வம் அவர்கள்தான். காரணம், அவர் முதல்வராக இருந்தபோது வாய் மூடி மௌனச்சாமியாராக இருந்துவிட்டு பதவி பறிபோன பிறகு இப்படி அவர் கேட்பதனால் நிச்சயம் அந்த விசாரணையே தேவையில்லை என்று வந்த பிறகு அதனால் அவர் தண்டிக்கப்பட போவதும் அவர்தான்.